எல்லா விதமான பண்பாடுகளையும் அடையாளங்களையும் அந்த சுமந்து கொண்டிருப்பது பாருங்க நம்ம பெண்கள் மட்டும்தான். பெண்களுடைய முகத்தில் தான் தமிழ் பண்பாட்டின் அடையாளங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். திருமணம் முடித்தவரா முடிக்காதவராங்கிறத ஆணை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. ஆணுக்கிட்ட எந்த அடையாளமும் கிடையாது. ஏதாவது ஒரு அடையாளம் இருக்கா, கல்யாணம் முடித்தவரா முடிக்காதவரான்னு? ஆனால் ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பேன், அந்த அப்படியே அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் ஐயாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு. எப்பட்றா? அதான் முழிக்கிற மொழியிலேயே தெரியுதுன்ட்டு. அதான் திருமணம் முடித்த ஆண்களுக்கு ஆங்கிலத்தில் ஃபேமிலி மேன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறான்னா, பேமொழி முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஃபேமிலி மேன் அப்படின்னு பேர் வச்சுருக்கு. ஆனால் பெண்கள் தான் எல்லா அடையாளங்களையும் தாங்கி இருப்பார். இந்த நெத்தியில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு வச்சுருப்பாங்க, திருமணம் முடிச்சுட்டா இங்கே பொட்டு வச்சுருப்பாங்க. நான் பெண்கள்கிட்ட கேட்டேன், ஏமா கல்யாணத்துக்கு பிறகு இந்த இடத்துல பொட்டு வைக்கிறீங்கன்னு. எல்லாம் வைக்கிறாளே அதனால தான் நானும் வைக்கிறேன்னுச்சு. கிராமத்தில் ஒரு அக்காவை கட்டி கொடுத்துருந்தா அந்த அக்காட்ட கேட்டான், ஏக்கா மாமாவை கல்யாணம் பண்ண பிறகு இந்த இடத்துல எட்டனா அளவுக்கு பெரிய பொட்டு. அதுக்கு அந்த அக்கா சொல்லிச்சு, அதையும் வைக்கலைன்னா ஒரு 5 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே சுற்றுறான்னு கேப்பா, அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசு பெருசாக நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. ஒரு பொட்டு வைக்கிறதுல கூட பெண்கள் இன்னைக்கு ஒரு பாரம்பரியத்தை பண்பாட்டை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நாகரிகம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்டிக்கர் பொட்டாயிருச்சு. அந்த ஸ்டிக்கர் பொட்டை எங்கே தான் ஒட்டணும்னு ஒரு விவஸ்தையே கிடையாது. கண்ணாடியில் ஒரு 10 பொட்டு இருக்கும், பாத்ரூம் கதவில் ஒரு 20 பொட்டு இருக்கும். ஒரு அம்மா இப்படி தான் ஸ்டிக்கர் பொட்டை வச்சுட்டு பஸ்ஸில் தூங்கிக்கிட்டே வந்து அந்த சீட்டில் ஒட்டி விட்டுருச்சு அந்த பொட்டை. ஒரு நேரம் சரியில்லாதவன் அந்த சீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், அவன் சட்டையில் ஒட்டிருச்சு அந்த ஸ்டிக்கரு. வீட்டில் போய் அவன் என்ன பாடுபட்டிருப்பான்னு யோசனை பண்ணி பாருங்கள். அவன் வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு எத்தனை நாளாக நடக்குது இந்த வேலை அப்படின்னு இருக்கான். அவன் வந்து ஏதோ ஆஃபீஸில் வேலை பார்க்குறது தான் கேட்குறாளாக்குன்ட்டு 25 வருஷமாக நான் வேலை பார்க்குறேன் உனக்கு தெரியாதான்னு. என்னது கல்யாணம் ஆகி 20 வருஷம் தானே ஆகுது, 25 வருஷமாக நடக்குதா அப்படின்னு. கடைசிக்கு அவனை பார்த்தா அந்த பொட்டை வச்சு சண்டை வந்திருக்கு. அப்புறம்தான் சொல்லியிருக்கேன், இந்த பொட்டுக்கும் உனக்கு என்னையா சம்மந்தானே? பொட்டுக்கும் எனக்கும் சத்தியமாக சம்மந்தமே இல்லை. பொட்டுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் பொட்டு வச்சவளுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்னு அந்த ஸ்டிக்கர் பொட்டில் அவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. வாக்கினில் இனிமை. ஒரு மேடையில் பேசுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படிமா. ஒரு சொல்ங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுங்கிறத நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, சாதாரண வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, என்ன வார்த்தை கேட்டார் அவர், அந்த வார்த்தையை என்னால் ஜீரணிக்கவே முடியல, என்ன கேட்டார் ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வார்த்தை என்னை கேட்கலாமா, என்னடா அப்படி ஒரு வார்த்தை கேட்டார், வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு சொல் கொல்லும், இன்னொரு சொல் வெல்லும். அந்த சொல்லுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் சோகம் இல்லைன்னா ஹார்லிக்ஸ் பாட்டில் ஆரஞ்சு பழம்லாம் வாங்கி கொண்டு போய் பார்த்துட்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவான், மாமா ஒன்றும் செய்யாத, கவலைப்படாத, நெஞ்சு வலி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக இருங்க, ஒன்றும் ஆகாது அப்படின்னு தைரியம் சொல்லிவிட்டு அந்த ஆரஞ்சு பழத்தையும் சாத்துக்குடியும் கொடுத்துட்டு வந்தால் அவர் நிம்மதியாக இருப்பார். சில பேர் போய் என்ன பண்ணிடுவேன், மாமா நெஞ்சு வலியா, எத்தனை நாளா, 5 நாளா, எந்த பக்கம், இடது பக்கம், இடது பக்கமா, வலிக்கப்படாத ஐயா, இதே மாதிரி தான் எங்கள் பெரியப்பா வலிக்குதுன்னு சொன்னார், முந்தா நாள் தான் இறந்து போனார் அப்படின்றான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னதுன்னா அவ்வளோதான், எழுப்பி பார்த்தா மேட்ரு முடிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை போதும் ஒரு மனிதனை கொல்வதற்கு. ஆனால் வெல்கின்ற சொற்களை சொல்வது ரொம்ப கஷ்டம். காரணம், மேடையில் பேசுகின்ற ஒரு வார்த்தை அமர்ந்து கேட்பவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். நேற்று நான் வந்து ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் அரசியல் பொதுக்கூட்டம் பேசினேன். பேசி முடிச்சோன்னே அந்த மேடையில் இருந்தவர் சொல்கிறாரு, இன்னைக்கு ராத்திரி நான் ப்ரெஷர் மாத்திரை போடுவேன், உங்கள் பேச்சை கேட்டதுக்கு பிற்பாடு இன்னைக்கு நான் ப்ரெஷர் மாத்திரை போடாமல் தூங்குவேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுதான் ஒரு பேச்சிலே வாக்கினிலே இனிமை. மேடையில் இருக்கிறவங்க தன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்படிதான், அவரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவருடைய பத்திரிகையினுடைய பேட்டிகளை கேட்டிங்கன்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கும்.
ஒரு நாள் ரஜினிகாந்த் வந்து அவரை சந்திச்சுட்டு போகிறாரு. ஒரு அரசியலில் முக்கியமான காலகட்டம். ரஜினிகாந்த் பார்த்துட்டு போனது பிற்பாடு பத்திரிகைக்காரங்கள்லாம் கலைஞர்கிட்ட போகிறாங்க. போய் ரஜினிகாந்த் உங்களை சந்தித்து பேசினார், என்ன பேசினார் அப்படின்னா அவர் இப்படியே பார்த்தார். பத்திரிகைக்காரங்களாம் ரொம்ப ஆசையாக பேப்பர் பேனாவோடு அப்படியே ரெடியாக இருக்காங்க. ரஜினிகாந்த் உங்களிடம் என்ன பேசினார்? தலைவர், ரஜினிகாந்த் என்னிடம் தமிழில் பேசினார் அப்படின்னார். பத்திரிகைக்காரங்கள்லாம் தமிழில் தான் பேசினார், என்ன விஷயம் பேசினார்? ரஜினிகாந்த் என்னிடம் என்ன சொன்னார் என்றால் அப்படின்னு, ஆஹா சொல்ல போகிறாரு அப்படின்னு பேப்பர் பேனாவை ரெடியாக வச்சுருந்தாங்க. அவர் என்னிடம் சொன்னதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார் அப்படின்னு. பத்திரிகைக்காரங்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க ஐயா, இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு. யாராவது இப்படி ஒரு பதிலை எதிர்பார்த்திருப்போமா? தன்னை கேட்கின்ற கேள்விகளுக்கு அவர்கள் ரசிக்கின்ற வகையில் சொல்கின்ற பதில் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பதில். அது ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி ரிட்டையர் ஆகிறார். அவர் பேர் வந்து பிபி ஷெனாய். அந்த ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு டாக்டர் கலைஞர் வந்து சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு. மேடையில் என்ன சொல்கிறாரு, அந்த போலீஸ் அதிகாரி பேர் பிபி ஷெனாய். பிபி ஷெனாய் அவர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்த காவல்துறை அதிகாரி அப்படின்னார். யாருக்குமே புரியல, என்னடா வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இணைக்க முடியும்? தலைவர் அதுக்கு விளக்கம் கொடுத்தார். பிபி என்பது தென்னிந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம், ஷெனாய் என்பது வட இந்தியாவில் ஊதப்படும் வாத்தியம். பிபி ஷெனாய் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் இணைத்தவர் தான் நமது பிபி ஷெனாயின்னு. அவர் எங்கள் அப்பா அம்மா கூட இதை நினச்சி இப்படி ஒரு பேர் வச்சுருப்பாங்களான்னு தெரியலையே. ஒரு பேருக்குள்ளே இவ்வளவு விஷயத்தை யோசித்து சொல்கிறாரு பாருங்க. அதுதான் மேடையிலே பேசுகின்ற அந்த பேச்சிலே வாக்கினில் இனிமை. பேரறிஞர் அண்ணாவை எல்லோரும் ஒரு அரசியல் தலைவனுடைய பேச்சை டிக்கெட் எடுத்து மக்கள் கேட்டார்கள் என்றால் அந்த புகழுக்கு முதல் சொந்தக்காரர் பேரறிஞர் அண்ணா என்ற அற்புதமான பேச்சாளரும் அரசியல் தலைவரும். அவர் பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா பொடி போட்டுக்கிட்டே பேசுவார். எப்போ பொடியை எடுக்கிறாரு எப்போ போடுறாருன்னு கண்டே பிடிக்க முடியாது, பேசிக்கிட்டே போடுவார் பொடி. இப்போ அண்ணா பேசுகிறதுக்கு பேசும் பொழுது பொடி போடுற மாதிரியே பேசுகிறேன், எப்போ போட்டாருன்னு நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆய்ந்தறிதல் வேண்டும், அதற்கேற்ற அஞ்சாமை வேண்டும். இன்றைய சிந்தனையை சிறைப்படுத்திவிட்டு கொடுமையை கோலோச்ச செய்வதற்கு உடந்தையாகி விடுவோம். பட்டம் பெற்றிடுகின்றீர், பாராட்டுக்குரியீர். பட்டம் எதற்கு? காட்டி கழித்திடவா, அன்றி பணி செய்திட கிடைத்திட்ட ஆணையென கொண்டிடவா? புள்ளி கலாபமையில் தோகை விரித்து ஆடுவது எதற்காக? பிறர் காண்பதற்காக, பிறர் மகிழ்வதற்காக. பொடி போடும் இடைவெளியில் கூட தமிழன் தமிழ் கேட்க மறக்கக்கூடாது என்று மேடைதோறும் முழக்கம் செய்த பேரறிஞர் அண்ணாவின் பேச்சு அந்த வாக்கினிலே இனிமையை நமக்கு கற்றுக் கொடுத்தது. திருமுருக கிருபானந்த வாரியார் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும்னா ஒரு கீச்சு குரல்ல ஆரம்பிப்பார். முருகனின் தனி பெருங்கருணையினாலே இங்கே அமர்ந்திருக்கின்ற பக்த கோடிகளுக்கு முருகன் ஏராளமான நன்மைகளை தர வேண்டும். அன்னைக்கு வந்து சிவபெருமானை பற்றி பேசுகிறார். முன்னால் சின்ன பையங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. வாரியார் சாமி முன்னால் இருக்க பையனை கேட்குறார், டேய் முருகனுடைய அப்பா யார்ரா அப்படின்னு ஒரு பையனை கேட்குறார். அவன் எந்திரிச்சு அன்னைக்கு திருவிளையாடல் படம் பார்த்துருக்கான். முருகனுடைய அப்பா பேர், திருவிளையாடல் படம் பார்த்ததுனால முருகனுடைய அப்பா சிவாஜின்ட்டான். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த பையனை பார்த்து. ஏண்டா முருகனுடைய அப்பா சிவாஜியா அப்படின்ட்டு அந்த பையனை அவங்க அப்பா அடிக்கிறார். டேய் குடும்ப மானத்தையே வாங்கிட்டிய, முருகனுடைய அப்பா பேர் சிவாஜியா அப்படின்னொன்னே வாரியார் சாமி சொல்கிறார், பையன் சரியாக தான் சொல்லியிருக்கான், அவனை அடிக்காதீங்கோ. நம்ம ஒவ்வொருத்தரையும் வட இந்தியாவில் இருக்கவங்கள ஜீன் தானே சொல்லுவோம், காந்தியை காந்திஜின்னு சொல்கிறோம், நேருவை நேருஜின்னு சொல்கிறோம். அவன் முருகனுடைய அப்பா பேர் சிவா, ஜி சேர்த்து சிவாஜின்ட்டான். பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான்ட்டு ஒரு பையன் தவறாக சொன்ன பதிலை கூட காப்பாற்றி அன்னைக்கு காப்பாற்றியவர் திருமுருக கிருபானந்த வாரியார்.
அவர் ஒரு முறை திருவாரூரில் ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது வாரியார் சாமி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எல்லோரும் புலால் உணவை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தாவர உணவு தான் உடலுக்கு நல்லது. காரணம் என்னவென்றால், ஒரு விலங்கை கொலை செய்தால்தான் புலால் உணவு நீங்கள் சாப்பிட முடியும். ஆனால் தாவர உணவை, வெண்டைக்காயை பறித்தால் வெண்டைக்காய் செடி சாவதில்லை. எனவே உயிரை கொல்லாமல் சாப்பிடுகின்ற உணவு தாவர உணவு, உயிரை கொன்று சாப்பிடுகின்ற உணவு மாமிச உணவு அப்படின்னு இருக்கார். அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவன் எந்திரிச்சு கேட்டான். என்ன கேட்டார்னா, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறோம், கிழங்கு செடியை அப்படியே வேரோட பிடுங்கினா தான் நம்ம கிழங்கை சாப்பிட முடியும். கடலை செடியை வேரோட பிடுங்கி அதை கொலை செய்தால்தான் கடலையை நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னொன்ன, சாமி என்னடா இவ்வளவு அறிவுபூர்வமான கேள்வியை ஒருத்தன் கேட்குறானே, யாரா அப்படின்னு பார்த்தாரு. ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு சிறுவனாக இருந்து வாரியார் சுவாமியிடம் அந்த கேள்வியை கேட்டவர் வேறு யாருமல்ல, முன்னாள் முதலமைச்சர், எங்களை வளர்த்து ஆளாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் இந்த அறிவுபூர்வமான கேள்வியை வாரியார் சுவாமிகளிடம் கேட்டார். அப்படிப்பட்ட நல்ல கேள்விகளை கேட்பதற்கு பழகினால்தான் நமது அறிவு என்பது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு புறப்பட்டு வளரக்கூடிய நிலைக்கு உருவாகும். ஆனால் இன்னைக்கு பாருங்கள், கிராமங்களில் இன்னைக்கு என்ன பழமொழி வச்சுருக்காங்க, சிரிக்கும் பெண்களை நம்பாதே, அழுகிற ஆண்களை நம்பாதேன். ஒரு ஆண் அழக்கூடாது, பெண் சிரிக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கு, ஒரு பெண் சிரிக்கக்கூடாதுன்னு பழமொழி. அதனால தான் ஒரு டெத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கட்டி சேர்ந்து பிடிச்சி ஒப்பாரி வச்சுட்டு இருப்பாங்க. ஆண்கள்லாம் பாருங்க, இந்த இறந்த ஒரு முக்கியமானவர் கூட அழுக வந்தால் கூட அழுக மாட்டான். ஆனால் அந்த இளவை பறி கொடுத்தவர்கிட்ட சில கேள்விகள் கேட்பாங்க, தேவையில்லாத கேள்வி. அவர் இப்படி கையை வச்சுட்டு நிற்பார், அவர் கை மேலே கை வச்சு, இறந்துட்டாரா அப்படின்னா. இது எவ்வளோ முட்டாள்தனமான கேள்வி. இறந்து 6-7 மணி நேரம் ஆகுது. அதுக்கு அவன் பதில் சொல்லுவான், ஆமாம் இறந்துட்டார். எத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு என்ன செய்ய போகிற? அவனு 5 மணிக்கு. 5 மணிக்கா? ஏன் 4 மணிக்கு நான் எழுப்பி விட்டுருவேன் அவனை. எதுக்கு தான் கேட்குறான்னு தெரில இந்த கேள்வி. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்பான், அது அதை விட அடிமுட்டாள்தனமான கேள்வி, எப்படி செத்தாரு அப்படிமா. அவர் செத்ததை செத்தா காட்ட முடியும்? அதுக்கு இந்த கூறு கட்டவே பதில் சொல்லிகிட்டு இருப்பேன். காலையில் 5 மணிக்கு உட்காந்துருந்தார், நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா. இந்த எட்டை குறுக்கு சாலைக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார், அவர்கிட்ட கூட்டிகிட்டு போனான். போகிற வழியிலேயே அதுக்காக குறுக்கு சாலையில் இருக்க டாக்டர்கிட்ட எதுக்கு கூட்டி போனேன்? தூத்துக்குடி கூட்டி போயிருந்தா பொழைச்சிருப்பார்ல. அதுக்கு இவன் என்னடா நம்ம தான் கூட்டி போகாமல் கொலை பண்ண மாதிரிலாம் பேசுகிறேன். அடுத்து இன்னொருத்தன் கேட்டான், மாமா எப்படி இறந்தார்? பதிலை மாற்றிட்டான். நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா, தூத்துக்குடியில் இருக்க டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான். போகிற வழியிலேயே இறந்துட்டார். அதுக்கு இவன் தூத்துக்குடியில் இருக்க டாக்டர்கிட்ட எது கூட்டி போனேன்? குறுக்கு சாலையில் ஒரு டாக்டர் இருக்கார்ல, என்னடா இப்படி சொன்னால் அப்படிங்கிறான், அப்படி சொன்னால் இப்படிங்கிறான், ரெண்டையும் சேர்த்து சொல்லிடுவோம்னா அடுத்து வந்தவன்கிட்ட சொன்னான், மாமா எப்படி இறந்தார்? நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரா, குறுக்கு சாலையில் இருக்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனான், அவர் தூத்துக்குடி கூப்பிட்டு போய் சொல்லிட்டார், போகிற வழியிலே இறந்துட்டார். அதுக்கு இவன் எதுக்குடா ஆஸ்பத்திரிக்கா கூப்பிட்டு போனேன்? அவர் தான் முடிய போகுதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல, வீட்டிலே வச்சுருந்தா நிம்மதியாக இறந்துருப்பார்லன்னு. என்னடா எது சொன்னாலும் நம்ம தான் கொலை பண்ண மாதிரில பதில் பேசுகிறேன். அடுத்து வர்றவன்ட்டு அவன் என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? மாமா எப்படி இறந்தார், நீயே எழுப்பி கேட்டுக்கிடான் இருக்கான். அவர் எப்படிடா பதில் சொல்வார்? தெரியாதில்ல, போட அப்படின்னு. ஒரு கேள்வி கேட்பது என்பது அந்த கேள்வியின் மூலம் கிடைக்கின்ற பதில் நமக்கு ஒரு மிகப்பெரிய அறிவு வளர்ச்சியை நமக்கு உண்டு பண்ணணும். அதுதான் உண்மையான கேள்வி. அந்த கேள்வியை யார் சிறப்பாக கேட்கிறார்களோ அந்த கேள்வியால் தான் அறிவு என்பது வளரும். அந்த அறிவு வளர்வதற்கான கேள்விகளை கேட்பதற்கு நம்ம மாணவர்களுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுக்கணும். ஒரு 2 ஆண்டுகளாக நம்ம அந்த கொரோனா காலத்தில் வாழ்ந்த நேரத்தில் மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம்னா என்னானே தெரியாமல் இருந்த அந்த மாணவர்கள் ஒரு 2 வருஷம் கழித்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க.
வர்றதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் எதில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா ஆன்லைன் கிளாஸில் படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த ஆன்லைன் வகுப்பில் படிக்கும் பொழுது எல்கேஜி யூகேஜி எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நர்சரி ரைம் கூட பாருங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பாய்சஸ் அஸ்ஸா புஸ்ஸா ஆல் ஃபால் டவுன். இது ஆன்லைனில் நடந்துட்டுருக்கு. என் பேரனும் பேத்தியும் பக்கத்து ரூமில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இந்த ரிங்கா ரிங்கா ரோசஸ் பாட்டை கேட்கவும் ஆஹா பேரனும் பேத்தியும் சந்தோஷமாக படிச்சுட்டு இருக்காங்கடான்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா சவுண்டு மாறுச்சு. மிஸ்ஸோட குரலையும் காணா, பேரம்பேத்தியோட குரலையும் காணா. என்ன குரல் ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா, டே பட்லு, நீ என்னடா சமோசாவை திங்காம என்னைய விட்டுட்டு சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? டே பட்லு, எனக்கு சமோசா கொடுறான். டே மோட்டு, ஜான் நம்மளை துரத்திட்டு வர்றான், நீ என்னடான்னு பார்த்தா மோட்டு பொட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரிங்கா ரிங்கா ரோசஸை டக்குன்னு கார்ட்டூன் சேனலாக மாற்றி மோட்டு பொட்டில் கேட்க ஆரம்பிச்சிட்டானு. காரணம், ஆன்லைனில் கல்வி கற்பது என்பது ஒரு நிழலை பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நேரடியாக ஒரு ஆசிரியரிடம் கல்வி கற்பது தான் உண்மையான கல்வி. அதனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மாணவர்கள் பள்ளிக்கு வந்த பிறகு அந்த ஆன்லைனில் படித்து கொண்டிருந்த மாணவர்கள் இன்று உண்மையான கல்வியை கிடைப்பதற்காகத்தான் அரசு இன்று ஒரு அற்புதமான திட்டத்தை தீட்டி இருக்கிறது. அதுதான் இல்லம் தேடி கல்வி என்ற ஒரு அற்புதமான திட்டம். சாதாரண வாலண்டியர்களை வைத்துக்கொண்டு பள்ளிக்கு செல்ல மனமில்லாத மாணவர்களை பள்ளிக்கு செல்வதற்கு ஒரு தயாரிக்கின்ற பணிதான் அந்த இல்லம் தேடி கல்வி. வாக்கினில் இனிமை. இனிமை என்பது வெவ்வேறு சுவைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு, காரம், கசப்பு, 5 சுவைகள் இருக்கு. பேச்சில் புளிப்புங்கிறது எப்போ வரும்? ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்னடா அது இப்படி புளிச்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுகிறாரு அப்படிம்போம். கசப்பான விஷயத்தை சொன்னோம்னா உட்காந்துருக்கவங்களுக்கு புரியாமல் சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் கசப்பான பேச்சு. துவர்ப்பான பேச்சு என்னன்னா, உட்காந்துருக்கவங்க பூரா ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உள்ளவங்களாக இருப்பாங்க. அந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறவர் துவர்ப்பான பேச்சை பேசுகிறார்னு அர்த்தம். காரமான பேச்சுன்னா கோவப்பட்டு சில பேர் மேடையில் பேசிகிட்டு இருப்பாங்க. உட்காந்துருக்கவங்கெல்லாம் அவர் கோபமாக இருக்கார், நம்ம கோபத்தை எங்கடா போய் காட்டுறதுன்ட்டு அவர் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் மேடையிலே இனிமை எப்போது உண்டாகும் அப்படின்னா, இருக்கின்ற சுவைகளிலே அருமையான சுவை எது என்றால் அதுதான் நகைச்சுவை. அதனால தான் தொல்காப்பியர் சொன்னார், நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம் அப்படின்னு மனிதனிடம் இருக்கக்கூடிய உணர்வுகளில் முதலாவதாக இருக்க வேண்டிய உணர்வு ஒரு மனிதன் சிரிக்கக்கூடிய உணர்வு தான். அந்த சிரிப்பை தூண்டிவிட்டு நாம் ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்த்தால் அந்த கருத்து எளிமையாக சென்று சேரும் அப்படிங்கிறதுல ஆழமான நம்பிக்கை உள்ளவன் நான் தான். அதற்கு மிகப்பெரிய வழிகாட்டிகள் எல்லாம் யார் என்றால் கலைவாணர் NS கிருஷ்ணன். அவர் ஒரு தடவை காரில் போயிட்டுருக்காரு. ஒருத்தன் கல்லை கொண்டு எரிஞ்சு NS கிருஷ்ணனுடைய கார் கண்ணாடியை உடைச்சிட்டான். உடைச்சோன்ன உடனே அவர் காரில் இருக்க 2-3 பேர் ஓடி போய் அந்த கல்லை தூக்கி போட்ட மாணவனை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்தார், ஐயா இவன் தான் உங்கள் காரை கல்லை கொண்டு கண்ணாடியை உடைச்சவன். NS கிருஷ்ணன் அப்படியே பார்த்துட்டு, நீ தான் என் கண்ணாடியை உடைச்சவனா? ஏவா அவர் அடிக்க போகிறாருன்ட்டு அவன் நடுங்கிட்டே பக்கத்தில் வந்தான். பாக்கெட்லேருந்து 2 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வாங்கிட்டு அவன், ஐயா பக்கத்தில் இருக்கவன், என்னையா முட்டாள்தனம் பண்ணுற, உன் கண்ணாடியை உடைச்சிருக்கேன், அவனுக்கு போய் 2 ரூபா கொடுக்குறிய. அப்போ NS கிருஷ்ணன் சொன்னார், நான் ஏன் அவனுக்கு 2 ரூபா கொடுத்தேன்னா, அந்த பையன் 2 ரூபாயை வாங்கிட்டு மனசில் என்ன நினப்பான், இனிமேல் வர்ற கார் கண்ணாடியெல்லாம் உடைச்சா எல்லோரும் 2 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு அடுத்து வர்ற கார் கண்ணாடியை உடைப்பான். அவன் 2 ரூபாயா கொடுப்பான், அடிப்பான். இன்னொருத்தன் பெத்த குழந்தைய நான் அடிக்கக்கூடாதுரா, அவன் இன்னொருத்தன்ட்ட அடி வாங்கட்டும்டான்னு சொல்லி அந்த 2 ரூபாயை கொடுத்து அவனுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார். ஆனால் அந்த பையனுக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுத்தார். இதுதான் கலைவாணர் NS கிருஷ்ணனுடைய அற்புதமான ஒரு வடிவம். அதே மாதிரி அண்ணாவும் கலைஞரும்
ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க. ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு வர்றான். பிச்சை எடுத்துகிட்டு கண் தெரியாதவங்க பாடுறதுக்குன்னே சில பாட்டு ட்ரெயினில் இருக்கும், பார்த்துருப்பீங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இங்கு நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா, அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார். ஐயா கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா அப்படின்ட்டு அப்படியே வர்றான். வந்து அண்ணாவும் கலைஞரும் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் வந்தவன், ஐயா கருப்பு துண்டு போட்டவர், கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. ஐயா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டவர், கண்ணு தெரியாதவன் ஐயா, ஏதாவது உதவி செய்யுங்க ஐயா. அண்ணா பாக்கெட்லேருந்து 5 ரூபா எடுத்து கொடுத்துருக்காரு. கலைஞர் கேட்டிருக்காரு, என்னங்க அண்ணா கண்ணு தெரியாதவன், அவன் வந்து கண்ணு தெரியாதவனா நல்லா தெரியுது, கூலிங் கிளாஸ் போட்டவரேன்னு என்னைய கூப்பிட்றான், கருப்பு துண்டு போட்டவரேன்னு உங்களை கூப்பிட்றான், கண்ணு தெரியுது, ஏமாந்து போய் அவனுக்கு 5 ரூபா கொடுத்துருக்கீங்கன்னு. அண்ணா சொல்லியிருக்காரு, நான் உனக்கு அண்ணன், அவன் பக்கத்து கம்பார்ட்மெண்ட்லேருந்து வர்றப்பே கண்டுபிடிச்சிட்டேன் அவனுக்கு கண்ணு தெரியும்னு, அப்புறம் ஏன் 5 ரூபா கொடுத்தீங்க? அவன் பாடின பாட்டு நல்லா இருந்துச்சுரா, அந்த கலை ஆர்வத்தை பாராட்டி நான் அவனுக்கு 5 ரூபா கொடுத்தேன், அவன் என்னை ஏமாத்தினா கூட பரவாயில்ல, அந்த பாடிய கலை நன்றாக இருந்ததுன்னு பேரறிஞர் அண்ணா அவன் கையில் 5 ரூபா கொடுத்துருக்கார். இப்படி ஒரு கலையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் நன்றாக அதை ரசிக்கணும். ஒரு நகைச்சுவையை கேட்டு சிரிக்க முடியலன்னாக்கா அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. நானும் ஒரு ஊரில் பேசிக்கிட்டே இருக்கேன், கூட்டமே விழுந்து சிரிச்சிட்டு இருக்கு. ஒரு 3 பேர் இருந்தா 2 மணி நேரம் இதே மாதிரியே இருந்தாங்க. பயந்துட்டு அவனுங்களை பார்த்து, எதுவும் தமிழேது தெரியலையான்னு கேட்டால் தமிழில் தான் பேசிகிட்டு இருக்கேன், காது கேட்கலையான்னு கேட்டால் கூப்பிட்டா திரும்புகிறேன். அப்புறம் ஏன்டா உங்களால் சிரிக்க முடியலன்னா, வேற ஒன்றும் இல்லை, சிந்திக்கிற ஆற்றல் எவனுக்கு இருக்கிறதோ அவனால் மட்டும்தான் சிரிக்க முடியும் என்று கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் ஒரு பாட்டில் பாடியிருப்பார். சிந்திக்க தெரிந்த மனித குலத்திற்கே சொந்தமான கையிருப்பு வேறு எந்த ஜீவராசிகளும் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, இது அதிகாரிகளின் ஆணவ சிரிப்பு, இது சதிகாரர்களின் சாகச சிரிப்பு, இது அடங்கி நடப்பவனின் அசட்டு சிரிப்பு, இது சங்கீத சிரிப்பு. எத்தனை வகையான சிரிப்பு! மேடையில் இப்படித்தான் ஒரு சங்கீத வித்வான் பாடிக்கிட்டு இருந்தார். பாடுறாரு பாடுறாரு பாடுறாரு, கூட்டம் உட்காந்து எப்படா முடிப்பாருங்கிற நிலைமைக்கு ஆளாயிருச்சு. கலியுக வரதன் கண்ட தெய்வமாய் காட்சிகளிப்பது பழனியிலே, தீம் தகிட்ட ஜுனுதா தகிட்ட ஜுனுதா திகிட்ட ஜுனுதான்னு ஒருத்தர் கண்ணக்கோல் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் மிருதங்க வாசிக்கிறார். தங்கிறத தண்டாக்க திந்து தங்கிறத தண்டாக்க திந்து அட்டி நொறுக்கிட்டு இருக்காங்க கச்சேரி. முன்னால் உட்காந்துருக்கவங்க எப்படா முடிப்பானுங்க, ஐயோ பின்னி எடுக்கிறானேன்ட்டு. அந்த ஜதி சொல்கிறவனுக்கு பசி எடுத்துருச்சு. அவன் சீட்டு வைக்கிறான் பாகவதர்கிட்ட, ஐயா முடியா பசிக்குதியா அப்படின்னு ஒரு சீட்டை வைக்கிறான். அதுக்கு பிறகு அவர் கல்லி யோகம் கல்லி யோகம் கல்லி யோகம் அப்படின்னாரு. இந்த ஜதி சொல்கிறவன் மாற்றினான் ஜதிய. தீம் தக்கிட்ட சொன்னுத்தான் திங்கிறதான் தொங்குறதான் திங்கிறத தொங்குறத திங்கிறத தொங்குறதான் அங்கே திங்கிறதான் அங்கே தொங்குறதான். பாகவதர், என் லைஃப்பில் இப்படி ஒரு ஜதியை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, திங்கிறதான் தொங்குறதான் கேட்குறானே, என்னடான்னு பார்த்தா மேடைக்கு சைடில் பெட்டி கடையில் வாழைப்பழம் தொங்கிக்கிட்டு இருக்குது, அதை காமிக்கிறான். திங்கிறதான் தொங்குறதான்னு பாகவதர் நன்றி வணக்கம்னு முடிச்சிட்டார். ஒரு மனிதனுக்கு பசிக்கு மீறிய ஒரு விஷயம் இல்லை, ஆனால் செவிக்கு உணவில்லாத போது கூட சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்று பசியையும் மீறி அந்த செவியின் சுவையை உணர முடியும் என்று 2000 வருடங்களுக்கு முன்பே சொல்லியவன் நம் தெய்வ புலவன் திருவள்ளுவர் தான். செவிக்கு உணவு கிடைக்கும் பொழுது வயிற்று பசி கூட நம்மை விட்டு நீங்கி போகும் என்று சொன்னவன் தெய்வ புலவன் திருவள்ளுவர். அப்படி கேட்பார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று
சொல்லுக சொல் பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்தின். எந்த சொல்லை நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த சொல் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் நல்ல உணர்வையும் தருகின்ற சொற்களை பயன்படுத்துவதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் அடையாளம் என்று சொல்லி, மனதில் உறுதி வேண்டும் என்று சொன்ன பாரதியார், வாக்கினிலே இனிமை வேண்டும் என்று சொன்ன பாரதியார், நினைவு நல்லது வேண்டும் என்று சொன்ன பாரதியார் தன் வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார் என்றால், அவர் ஒரு முறை மேடையிலே அவர் மேலே போட்டிருந்த ஒரு சட்டை, கிழிந்த சட்டையை போட்டுக்கிட்டு ராஜாட்ட வந்திருக்கார். ராஜா பார்க்குறார், பாரதி கிழிந்த சட்டையை போட்டிருக்கீங்க, இந்தங்க ஒரு சட்டை அப்படின்னு சொல்லி கிழிந்த சட்டையை வாங்கிட்டு புது சட்டையை பாரதிக்கு கொடுத்துருக்கார். பாரதி புது சட்டை போட்டு அப்படி நடந்து வந்திருக்கார். ரோட்டில் ஒருத்தன் சட்டை இல்லாமல் இருந்திருக்கான், அவனுக்கு அந்த சட்டையை கழட்டி கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அடுத்த நாள் அதே கிழிஞ்ச சட்டையை போட்டு ராஜாட்ட வந்திருக்காரு. ராஜா பார்த்துட்டு, நேத்தான் உனக்கு உங்கள் புது சட்டை கொடுத்தேன், இப்பையும் கிழிஞ்ச சட்டையை போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி இன்னும் 2 சட்டை கொடுங்க பாரதிக்கு, இனிமேல் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொன்று உங்களுக்காக பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொன்னோன்னே, பாரதி சொன்னான், இனிமேல் கொடுக்குற சட்டையை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு ராஜா சொன்னார். அப்போ பாரதி அமைதியாக சொன்னான், நேற்று எனக்கு ஒரு சட்டை கொடுத்தீங்க, அதை இன்னொருத்தனுக்கு கொடுத்தேன், இன்னைக்கு எனக்கு 2 சட்டை கிடச்சிருக்கு. யார் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் மற்றவர்கள் நம்ம ரசிக்கணும் நினைக்கிறவங்க, மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் மட்டும் நன்றாக இருக்க மாட்டார்கள், மற்றவர்களையும் நன்றாக இருக்க வைப்பவன்தான் தமிழன் என்பதை பாரதி தன்னுடைய நடவடிக்கையில் சுட்டி காட்டினான். அப்படி நமது நடவடிக்கையிலும் வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இனிமையோடு வாழ்ந்து மக்களை மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்று சொல்லி, இந்த அருமையான புத்தக திருவிழாவிற்கு நான் தாமதமாக வந்தாலும் இவ்வளவு அருமையாக என்னை ரசித்து எனக்கு உற்சாகம் கொடுத்த உங்கள் அனைவருக்கும், என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், நமது புத்தக விற்பனையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் என் இனிய நண்பர் பப்பாசி முருகன் அவர்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், என்னுடைய பத்திரிகை நிருபர்களுக்கும், தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில ஆண்டுகளுக்கு பிறகு கவியரசு என்பது கண்ணதாசனுக்கு மட்டும்தான் உரியது, இந்த பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றார்கள். கவியரசர் மறந்து விட்டார். மறைந்த பிறகு இந்த பட்டம் எனக்கு கொடுக்கப்படுகிறது. நான் ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை, யார் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வேன். எனக்கு அது பற்றி இல்லை. இது அவருக்குரியது இவருக்குரியது கருத. நாளைக்கு யாராவது நான் தான் கவியரசு கவிப்பேரரசு என்று வந்தால் முதல் மாலை நான் தான் அவனுக்கு சூட்டுவேன். இன்று முதல் நீயும் கவிப்பேரரசு, நாளை முதல் நீயும் கவிப்பேரரசு. இதில் என்ன தெரியுமா சிக்கல்? வைரமுத்துவுக்கு மட்டும்தான் இந்த சிக்கல் வருகிறது, வேறு யாருக்கு வருவதில்லை. கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு என்று 2 பேர் உலவினார்கள். ஒருவர் நா. காமராசன், இன்னொருவர் இளந்தேவன், இன்னொருவர் முத்துராமலிங்கம். இந்த 3 கவிஞர்களும் கவியரசு கண்ணதாசன் வாழ்ந்த காலத்திலேயே கவியரசு 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 என்ற பட்டத்தை இட்டு நூல்கள் வெளியிட்டார்கள், அச்சடித்தார்கள். அச்சு அவர்களே ஏற்றுக்கொண்ட அச்சு. அதற்கு யாரும் எதிர்வினை புரியவில்லை. இந்த பட்டம் கண்ணதாசனுக்குத்தான் உரியது என்று அவர்களை யாரும் கேள்வி கேட்கவில்லை. வைரமுத்துவுக்கு வந்தவுடன் சமூகம் படை திரட்டுகிறது. இது ஏன்? வைரமுத்து கருப்பன், வைரமுத்து ஒடுக்கப்பட்ட மரபில் இருந்து வந்தவன், வைரமுத்து கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன், வைரமுத்து ஏர்பிடிக்கிற உழவர் கூட்டத்திலிருந்து வந்தவன். இவனுக்கும் கவிதைக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறது. நான் கவியரசு பட்டத்தை துறந்தேன் தோழர்களே. வேண்டாம், நான் கண்ணதாசனுக்கே காணிக்கை செய்கிறேன் என்று துறந்தேன். இழப்பவன் தான் அதிகம் பெறுகிறான். இதை கவனித்துக் கொண்டே இருந்த என் தமிழாசான் முத்தமிழறிஞர்
கலைஞர் பெய்யென பெய்யும் மழை என்ற என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் இப்போது இத்தனை பேர்கள் இங்கு கூடியிருக்கிறீர்கள் சொன்னார். இதோ அப்துல் ரஹ்மானை பார்க்கிறேன், ஈரோடு தமிழன்பனை பார்க்கிறேன், கவிஞர்களை பார்க்கிறேன், துணைவேந்தர்களை பார்க்கிறேன், நீதியரசர்களை பார்க்கிறேன், கல்வியாளர்கள், மாமன்றத்து வாணர்கள், அரியர் திருக்கூட்டம் எத்தனையும் பார்க்கிறேன். இந்த இடத்தில் உங்கள் முன்னிலையில் வைரமுத்துவுக்கு நான் சூட்டுகிறேன் கவி பேரரசு என்ற பட்டத்தை என்று எனக்கு வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த மாமனிதனை நான் மறப்பேனா? கண்ணதாசன் பாடினார், என்னை எரித்தாலும் எரியும் நெருப்பினிலே உன்னைத்தான் காணும் உலகம், தமிழ்தாயே சின்ன மகன் உன்னை சிறந்தாழ்த்தி வணங்குகிறேன் வணங்கினார். என்னை எரித்தாலும் எரிகிற நெருப்பு கலைஞர் வைரமுத்து, கலைஞர் வைரமுத்து, வைரமுத்து கலைஞர் என்றுதான் அந்த நெருப்பின் நுனி நாக்கு பேசிக்கொண்டே இருக்கும் என்பதை இந்த மன்றத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதற்கும் நேற்று சில பேர் நண்பர்கள்தான், பழகியவர்கள்தான், அவர்கள் எழுதினார்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று பட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 32 மணி நேரத்திற்கு முன்பு நடந்தது இது. ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது முத்தமிழ் அறிஞர் கலைஞர், நீ அவரை விட பெரியவர் என்று காட்டுகிறீர்கள். இது என்னப்பா? அப்படி பெற்றிருந்தாலும் கலைஞருக்கே அந்த பட்டத்தை காணிக்கை செய்யக்கூடியவர் வைரமுத்து. அப்படியே இருந்தாலும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்ற குரல் வழி வாழ்ந்த இனத்தில் பிறந்தவன் ஆடக்கூடாது என்றார்கள். இது என்ன தெரியுமா? தமிழிசை சங்கம், இந்த மதுரை தமிழிசை சங்கம் அந்த முத்தமிழ் பேரறிஞர் என்ற பட்டத்தை இதுவரைக்கு 30 பேர்களுக்கு வழங்கி இருக்கிறது. இந்த 30 பேர்களுக்கு வராத எதிர்ப்பு வைரமுத்துவுக்கு இந்த பட்டம் என்கிற போது மட்டும் வருகிறது என்றால், தமிழச்சாதியே நீ அடையாளம் கண்டுகொள், தமிழச்சாதியே நீ புரிந்துகொள், நான் ஒன்றும் என் தமிழாசானை விட உயர்ந்தவன் இல்லை, ஏன் என் தமிழ் ஆசிரியரை விட கூட நான் உயர்ந்தவன் இல்லை, நான் என்னளவில் நான் சுத்த வெறும்பந்த என்கட்ட வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் என்று அவ்வை சொன்ன வழியில் வாழ்கிறவன். நான் வாட்டில் போய்கிட்டு இருக்கேன், திருப்பி பார்க்கறது இல்லை. எனக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? சர்ச்சை வந்தால் வரட்டும், அதற்கு பதில் சொல்லி கொண்டிருக்காதே, பதில் சொல்கிற நேரத்தில் ஒரு கவிதை எழுது. இந்த சமூகம் உங்களை சீக்கிரம் முன்னேற விடாது. ஏன் தெரியுமா? இந்த சமூகம் தோற்று போனவர்களின் சமூகம். தோற்று போனவர்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் முன்னேற பார்க்கிறீர்கள். தோற்று போனவர்களின் எண்ணிக்கை 1000, வெற்றி பெறும் எண்ணிக்கை 4 5. இந்த 996 பேர் இந்த 4 பேரை மேலே விடுவதற்கு சம்மதிக்க மாட்டார்கள். பல பேருக்கு கவிதை என்பது ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தால் போய்விடும். ஒரே ஒரு சர்ச்சையில் அவனை பற்றி புறம் பேசினால் போய்விடும். இந்த சமூக ஊடகங்களில் முதல்ல உன்னுடைய கேரக்டரை அசோசியேட் பண்ணுவான், அதுக்கடுத்து வருமான வரித்துறையிலிருந்து நோட்டீஸ் விடுவான், அடுத்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் விடுவான். இதுக்கு எல்லாத்தையும் நீ தாண்டிட்டியா உன் மனைவியின் ஒழுக்கத்தை சொல்லுவான், அதுக்கடுத்து உன் ஒழுக்கத்தை சொல்லுவான், அதுக்கப்புறம் கல்லூரியில் படிக்கிற மகளை சொல்லுவான், மகனை சொல்லுவான். இப்படித்தான் இந்த சமூகம் இருக்கு. தயவு செய்து தமிழச்சாதியே பொறாமையை பொசுக்கி விடு, நல்லதை நினை, தமிழனை வளர விடு. ஒரு தமிழன் இன்னொரு தமிழனுக்கு காலை கொடுக்காமல் எப்போது தோளை கொடுக்கிறானோ அன்றுதான் தமிழச்சாதி மேலேறும் என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது தொழிலுக்கு, அரசியலுக்கு, கலைக்கு, வாழ்வியலுக்கு எல்லாவற்றுக்கும் பொருந்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இதோ ராஜாச்சர் முத்தையா செட்டியார் அவர்களின் 120வது ஆண்டு விழா. எவ்வளவு தமிழிசைக்கு செய்த குடும்பம்! வைரமுத்து வந்து புகழ்வான், தங்கம் தென்னரசு வந்து புகழ்வார், நாளை முதலமைச்சர் புகழ்வார், நீதியரசர்கள் புகழ்வார்கள், துணைவேந்தர்கள் கொண்டாடுவார்கள் என்று தெரிந்து கொண்டா ஒரு மனிதன் தமிழுக்கு தொண்டு செய்கிறான். எத்தனை வேர்கள் நனையும் என்று கணக்கு போட்டு பெய்வது அல்ல மேகம்.
எத்தனை மடல்கள் அவிழும் என்று எண்ணிக்கொண்டு தோன்றுவதல்ல சூரியன், எத்தனை அல்லிகள் மொட்ட விழும் என்று கணக்கு போட்டுக்கொண்டு உதிப்பதல்ல சந்திரன், எத்தனை பேர்கள் பாராட்டுவார்கள் என்று கருதி கொண்டு செயல்பவர் அல்ல வள்ளல், அவனல்ல தொண்டன். எவன் ஒருவன் செய்வது என் கடமை என்கிறானோ அவன். திருவள்ளுவர் 120 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த ராஜாசர் முத்தையா செட்டியார் அவர்களை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த வள்ளுவர் எழுதி வைத்திருக்கிறார். இதான் தமிழ். ஒரு குறள் சொல்றேன், அப்படியே அப்படியே அவருக்கு பொருந்தும். வள்ளுவன் என்ன சொன்னான்? ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. ஈதல் கொடுத்தார் செட்டியார், முத்தையா செட்டியாரும் அண்ணாமலை செட்டியாரும் கொடுத்தார்கள். ஈதல் இசைபட, இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள் சொல்கிறான் வள்ளுவன். இசை என்ற சொல்லுக்கு புகழ், புகழே இசை, இசையே புகழ், அப்படி சொல்றான். நம்ம அந்த இசையை வைத்துவிட்டு தமிழிசையை கணக்கில் வைத்துக் கொண்டால் ஈதலுக்கும் தமிழிசைக்கும் ஊதியம் தந்தவன் தான் முத்தையா செட்டியார் அவர்களும் அண்ணாமலை செட்டியார் அவர்களும் அவர் வழிவந்த இந்த பெருமக்களும் என்று நான் அவர்களை கொண்டாடுகிறேன். நண்பர்களே, தமிழிசை வரலாறு என்பதை உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 3 நூற்றாண்டுகள் மட்டும்தான் இசைச்சங்கம் தமிழை வளர்த்தது. இசைச்சங்கத்தில் தமிழ் வளர்ந்தது, தமிழிசையும் இருந்தது. 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சங்கமும் காணவில்லை, தமிழிசையும் காணவில்லை. தமிழன் நீதி வாழ்க்கை வாழ்ந்ததனால் நீதி நூல்களை படைப்பதற்கான சூழலுக்கு களப்பிற காலத்தில் தள்ளப்பட்டான். பிறகு 6ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பாண்டியன் கடுங்கோன் களப்பிரர்களை புறங்கண்டு இந்த பாண்டிய மண்ணில் பாண்டிய தமிழாட்சியை நிறுவிய பிறகுதான் தமிழிசை மீண்டும் மேலுக்கு வந்தது. அதன் பிறகும் அடிமைப்பட்ட தமிழன் மீண்டானா? அதன் பிறகு முகலாயராட்சி, விஜயநகராட்சி, நாயக்கராட்சி, வெள்ளையராட்சி, மராட்டியராட்சி, இப்படி மார்க்ஸ் சொன்னார், கார்ல் மார்க்ஸ், இந்தியாவின் வரலாறு என்பது அல்ல. அவன் சொன்ன அந்த ஒரு வரிக்கு இணையாக வரலாற்றில் எந்த வரியையும் நான் படித்ததில்லை இந்தியாவை பற்றி. இந்தியர் அல்லாதாரின் அரசுகள் எழுந்ததும் விழுந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. எப்படி கண்ணத்தில் அடிச்ச மாதிரி இந்தியர் அல்லாதாரின் அரசுகள் எழுந்ததும் விழுந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. இப்படி மாறி போச்சு. தமிழிசையை காணோம். திருப்பி தமிழிசை மீண்டு வந்தது நம்ம பக்தி மார்க்கத்தில் தான், ஆழ்வார்கள் நாயன்மார்கள் காலத்தில் தான் அந்த பக்தி அப்படி வந்தது. அதில் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று சொன்ன பொழுது தமிழ் வேறு இசை வேறு என்றல்ல, காற்று வேறு ஒளி வேறு என்றல்ல, மண் வேறு நிலம் வேறு என்றல்ல என்றானபடி அத்வைதமாகிவிட்டது தமிழும் இசையும். அத்வைதம் என்றால் 2 அற்றது என்று பொருள். துவைதம் 2, அத்வைதம் 2 அற்றது. 1 ஒலிதான் மொழி, மொழிதான் ஒலி. இசையும் மொழியும் ஒலியும் கலந்த ஒரு திருக்கூட்டத்தை இந்த நூற்றாண்டு பார்த்தது. பிறகு வீழ்ந்த பிறகு மீண்டு இழந்து போன தமிழிசையை மீட்டெடுத்த குடும்பம் ராஜாசர் அண்ணாமலை செட்டியாருடைய பெருங்குடும்பம் என்பதை இந்த நாடு மறந்துவிடக்கூடாது. அதனால் இந்த கைதட்டல்கள் எல்லாம் செட்டிநாட்டுக்கு சேர வேண்டிய கைதட்டல்கள் என்று நான் முக்கியமாக நினைக்கிறேன். ஆர்கே சண்முகம் செட்டியார் சொன்னார் ஒரு காலத்தில், என்ன இப்போ அண்மையில் தான் சொன்னார், ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னார். அவர் என்ன சொன்னார்? தமிழனுக்கு தேசியம் என்றால் இந்தி. இந்த வார்த்தை பத்திரிகை நண்பர்களே, ஏதோ பொழுதுபோக்குக்காக இங்கே யாரும் பேசிக் கொண்டிருக்கவில்லை. என் முன்னால் 2000 கூர்மையான மூளைகள் உட்கார்ந்திருக்கின்றன, 2000 செவிகள் இருக்கின்றன என்று கருதி கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த பேச்சு என்பது தமிழிசை சங்கத்தில் விருது பெற்றவனின் பேச்சல்ல, தமிழ் இன்னும் விருது வாங்க வேண்டும் என்று கருதுகிறவனின் பேச்சு, தமிழர்கள் விருது பெற வேண்டும் என்று கருதுகிறவனின் பேச்சு. தமிழனுக்கு
தேசியம் என்றால் இந்தி, சர்வதேசியம் என்றால் ஆங்கிலம், வழிபாடு என்றால் வடமொழி, இசை என்றால் தெலுங்கு. என்ன தமிழனுக்கு இசை இல்லையா, மொழி இல்லையா, உறவுகள் இல்லையா? எப்படி? குரல் என்றும் துத்தம் என்றும் கைக்கிளை என்றும் உழை என்றும் இழி என்றும் விளரி என்றும் தாரம் என்றும் தமிழ் பண்களை பிரித்து பாடிய இனம் எப்படி அதை இழந்து போக முடியும்? ஆதி இசை தமிழிசை. உலகத்தின் முதல் பாட்டு காற்றின் பாட்டு, இரண்டாம் பாட்டு அலையின் பாட்டு, மூன்றாம் பாட்டு குயிலின் பாட்டு, நான்காம் பாட்டு தமிழன் பாட்டு. தமிழன் பாட்டு உழைக்கும் வெளியில் இருக்கிற பாட்டு. இந்த அம்மா சொல்லிச்சு ரொம்ப அழகா, விசாகரி ரொம்ப நல்லா இருந்ததுமா உங்க சொற்பொழிவு. இந்த ஒரு ஒரே மூளையில் தான் எல்லோருக்கும் இருக்கிறது. உங்கள் ஒரு மூளைக்குள் மட்டும் இத்தனை மொழிகள் குடியிருப்பது எப்படி என்று நான் ஆச்சரியப்பட்டு போகிறேன். பல மொழிகளின் அலமாரியாக உங்கள் மூளை இருக்கிறது. இதில் தமிழிசையை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பன்மொழியில் எல்லா மொழியும் சமம் என்பது உரிமை கோராத வரைக்கும் தான். உரிமை கோரப்பட்டால் எது உண்மையான பெருமொழி என்பதை நாம் விவாதித்து முடிவு செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவர் சொன்னார், குயவன் பாட்டு, அது ஒரு பாட்டு. சவர தொழிலாளி, நாவிதன்னு சொன்னீங்க. அந்த வார்த்தையை மேடையில் கொஞ்சம் அம்மா நீங்கள் பெரிய சொற்பொழிவாளர், சவர தொழிலாளி என்று சொல்ல வேண்டும். நாவிதன் என்ற சொல்லை நாம் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மேடைகளில் கூறக்கூடாத சொற்களை எல்லாம் கூறி வருகிற காலமாக இது இருக்கிறது. அதை தாண்டி நாம் சலவை தொழிலாளி என்று நம்முடைய உடை விழுப்பவர்களையும், சவர தொழிலாளி என்று முகச்சவரமும் முடிவெட்டுகிறவர்களையும் சிகை அலங்கார நிறுவர்களையும் சொல்லி காட்ட வேண்டும். என் தமிழாசான் கலைஞர் ஊனமுற்றவர்கள் என்ற பெயரை மாற்றி மாற்றுத்திறனாளி என்று இந்த மண்ணுக்கு சொன்னார். மனிதர்கள் மாறுகிறார்கள், சமூகம் மாறுகிறது, மதிப்பீடுகள் மாறுகின்றன. நான் அவர்களை கடைசியாக குறிப்பிட்டீர்களம்மா நீங்கள், நான் மன்னிக்க வேண்டும். அந்த சவர தொழிலாளியும் சலவை தொழிலாளியும் தான் சங்கீதத்தை உண்டாக்கி இருக்கிறான் தமிழில். அந்த கல்லில் அடிக்கும்போது சோ 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 அதிலிருந்து பிறக்கிறது கல்லிலிருந்து உழைக்கும் மக்களின் சங்கீதம். வயல்வெளியில் களை எடுக்கிற பெண் முதுகு வலிக்காமல் இருக்க பாட்டு பாடுகிறாள், அங்கிருந்து பிறக்கிறது சங்கீதம். மேல மலையிலிருந்து தலையில் விறகு சுமந்து கொண்டு கீழே இருக்கிற பெண் பாட்டு பாடுகிறாள், சுமையை மாற்றுகிற சங்கீதம். இதைத்தான் சிந்து பைரவியில் எழுதியிருந்தேன். எல்லாமே சங்கீதம்தான், சத்தத்தில் பிறந்த சங்கதிதான். பஞ்சமம் என்பதும் சட்சமம் என்பதும் பஞ்ச பரம்பரைக்கு அப்புறம்தான். இங்கிருந்துதான் மேலே போக வேண்டும். ஒரு மேட்டுக்குடிக்கு மட்டும் உரியதல்ல. தமிழிசை சங்கம் என்ன தெரியுமா செய்தது? தமிழ் இசையை ஜனநாயகப்படுத்தியதுதான் தமிழிசை சங்கத்தினுடைய மிகப்பெரிய பணி. இதை எழுதுங்கள். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு ஏதோ இங்கு ஒரு குறுங்கூட்டம் நடக்கிறது, இது ஒரு சடங்கு நடக்கிறது, சம்பிரதாயம் நடக்காதீர்கள். தமிழ் இசையை ஜனரஞ்சகப்படுத்தியதே நம்முடைய தமிழிசை சங்கத்தினுடைய மிகப்பெரிய நோக்கம். தமிழில் பாட்டே இல்லையா? மாசில் வீணையும் இங்க பாருங்க, ஓசை. நான் படிக்கல, பாட்டு படிக்கல, நான் பண்ணிசைத்து பாடவில்லை, நான் உச்சரிக்கிறேன். உச்சரிக்கிற போது என்ன செய்கிறேன்? தாள ஒழுங்கில் சொற்களின் இசையை மட்டும் நான் என் வார்த்தையில் சொல்கிறேன். எல்லா சொற்களுக்குள்ளும் இசை இருக்கிறது. சொல்பவன் சொன்னால் அதுவே இசையாகிறது. மாசில் வீணையும் பாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. உச்சரிப்பது என்பது என்ன தெரியுமா? ஒரு பாட்டை சொல்வது என்ன தெரியுமா? அது பாமரனின் சங்கீதம், மொழியின் சங்கீதம். நடந்து
நதி என்பது என்ன தெரியுமா? நடந்து போகும் சங்கீதம். மழை என்பது என்ன தெரியுமா? அது ஆரோகண சங்கீதம். மழலை என்ன தெரியுமா? பிழைகளின் சங்கீதம். இப்படி எல்லாவற்றையும் சங்கீதமாக பார்க்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி வெளியேற்றப்பட்டோம்? நம்முடைய நாகரிகம் நசுக்கப்பட்டது, நம்முடைய கலைகள் மழிக்கப்பட்டன, நம்முடைய பண்பாடு சிதைக்கப்பட்டது, நம்முடைய வளம் சுரண்டப்பட்டது. இந்த சங்கீதத்தை ரசிப்பதற்கு உங்களுக்கு பொருளாதாரமும் வேண்டும். இதை ரசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு கல்வி மனநிலை வேண்டும். என் கவிதைகளை ரசிப்பதற்கு கொஞ்சம் தமிழ் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் எப்படி கருதுகிறேனோ, தங்கம் தென்னரசு அவர்களின் சொற்பொழிவை ரசிப்பதற்கு அடிப்படை தமிழறிவும் வரலாற்று அறிவும் தொல்லியல் அறிவும் இருந்தால்தான் அவர் பேச்சை நீங்கள் ரசிக்க முடியும். தமிழனுக்கு தமிழையும் இசையையும் ரசிப்பதற்கு பொருளாதாரம் கொடுங்கள், கல்வி கொடுங்கள், கலை பற்றிய அறிமுகம் கொடுங்கள், நன்றாக இருக்கும். பரதநாட்டியத்தை எல்லோரும் தள்ளிவிடாதீர்கள். பரதநாட்டியம் கற்றுக் கொடுத்தால் ஒரு பெண் தவறி விடுவாள், அல்லது ஒரு பெண் அந்த நாகரிகத்தை விட்டு விலகி விடுவாள், அல்லது கலைக்கு போனவள் குடும்பத்திற்கு வரமாட்டாள் என்று யாரும் தவறாக நினைக்காதீர்கள். பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற ஒரு பெண்ணை நான் பாராட்டுவேன். ஏன் தெரியுமா? அவள் பரதநாட்டியத்தை தொழிலாக கொள்ள வேண்டாம், வேண்டவே வேண்டாம். திருமணத்திற்கு முன் பரதநாட்டியம் கட்டிக்கொள்கிற ஒரு பெண் அந்த பரதநாட்டியம் சொல்லிக் கொடுத்த பயிற்சியை இல்லறத்துக்கு பயன்படுத்துவாள். அவள் சரியாக உடை உடுத்துவாள், அவள் சரியாக துணியை தேர்ந்தெடுப்பாள், அவள் சரியாக வீட்டை தூய்மையாக வைத்திருப்பாள், அவள் நடந்து வரும்போதே ஒரு லயத்தோடு நடந்து வருவாள். அவள் காஃபி கொடுத்தால் சர்க்கரை இல்லாமலே குடித்து விடலாம் என்று தோன்றும். அவள் வீட்டை தூய்மையாக வைத்திருப்பாள், நகங்களை தூய்மையாக வைத்திருப்பாள். அவளுடைய கைவிரல் ரேகையில் சமைத்த தடம் பதியாது. ஒரு பரதநாட்டியம் படித்த பெண்ணுக்கு இவ்வளவு நாகரிகம் வரும் என்றால், இசை படித்த பெண்ணுக்கு, இசை படித்த ஆணுக்கு, கலை படித்த பையனுக்கு, கலை படித்த பெண்ணுக்கு, கலைகளும் மற்ற துறைகளும் நாகரிகங்களை அள்ளி கொடுக்கிற குவியல்கள் என்று மட்டும் நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொன்று, ஆற்றங்கரையதனில் முன்னம் ஒரு நாள் என்னை அழைத்து தனியிடத்தில் பேசியதெல்லாம் தூற்றி நகரமுரசு சாற்றுவர் என்றே சொல்லி வருவையடி தங்கமே தங்கம் என்று பாரதி பாடுகிற பாட்டு மட்டும்தான் இசைக்கு உரியதா? அதையும் தாண்டி பாருங்கள். சங்க இலக்கியத்தில் இசை உண்டு. தயவு செய்து தமிழிசை சங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள், இது மிக முக்கியமான வேண்டுகோள். நான் ஒரு தமிழ் மாணவன் என்பதனாலும், தமிழோடு என் வாழ்க்கையை கரைத்து கொண்டவர் என்பதனாலும், தமிழன்றி வேறு ஒன்றும் தெரியாத ஒரு மூடன் நான் என்பதனாலும் இதை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருப்பதாக நினைக்கிறேன். தயவு செய்து பாடல்களுக்கு உள்ளடக்கம், the content of the song எதுவாக இருக்கணும் என்று நான் நினைக்கிறேன் என்றால், தயவு செய்து நவீனமான பொருள்களை நீங்கள் உள்ளடக்கமாக கொள்ள வேண்டும். வயநாட்டில் புதைந்து போன உயிர்களை பற்றி பரதநாட்டியம் செய்ய தெரிகிற பெண் இந்த மண்ணுக்கு ஒரு புதிய சமூக தொண்டு செய்தவளாகிறாள். இன்னைக்கு வங்கதேசத்தில் இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பல பேர் அந்த உள்நாட்டு போரில் பல பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த துயரத்தை பாடல் செய்கிறவரும் இந்த துயரத்துக்கு அபிநயம் பிடிக்கிறவளும் நவீனமான கலைகளை நோக்கி நம்மை ஆற்றுப்படுத்துகிறார்கள் என்று பொருள். நான் சங்க இலக்கியத்தை நோக்கி உங்கள் கவனத்தை நகர்த்துங்கள். சங்க இலக்கியத்தில் இல்லாத லயங்கள் இல்லை, நயங்கள் இல்லை, சொல்லாடல் இல்லை, சொல்லாட்சி இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஓசை ஒழுங்கு இழுமின் ஓசையோடு என்று எங்கள் உரையாசிரியர் எழுதுகிற பொழுது அந்த இழுமின் ஓசையிலேயே ஒரு சுத்த தன்யாசி, அதிலேயே ஒரு சாருகேசி, அதிலேயே ஒரு மாயமாளவ கவுளை, அதிலேயே ஒரு மோகனம், அதிலேயே ஒரு கனடா, அதிலேயே ஒரு பாகேஸ்வரி ஏன் நீங்கள் கண்டுபிடிக்க கூடாது? மல்லர் ஆடிய விழவினானும் மகளிர் ஆடிய
துணங்க யானும் யாண்டும் காணேன் மாந்தொக்கோனை யானுமோர் ஆடுகள மகளே எங்கை தோடீர் இலங்குவளை நிகழ்த்த பீடுகளு குறிசிறுபோர் ஆடுகள மகரே என்ற பாட்டுக்குள் இல்லாத இசையா? இந்த பாட்டுக்கு இசையமைத்து முன்னால் அதனுடைய பொருளை சொல்லி அந்த பொருளுக்கு பின்னால் இவர்களை அப்படியே ஊடாட விட்டால் அவர்கள் அடைகிற ஆனந்தம் வேறு எந்த ஆனந்தமாக இருக்க முடியும்? இதுதான் சொர்க்கமா? ஒலியிலிருந்து சொர்க்கம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் என்றுதான் நான் எண்ணுகிறேன். இவைகளெல்லாம் தமிழ் பாடல்கள் இல்லையா? இவைகளுக்கு இசையமைக்க முடியாதா? எண்ணங்களாலும் சிந்திக்கிறவன் தமிழன், எண்களாலும் சிந்திக்கிறவன் தமிழன். அவனுடைய சிந்தனையை நீங்கள் இசையாக்க வேண்டும். ஒன்று, உலகம் ஒன்று என்றவன் தமிழன். இரண்டு, ஆண் பெண் என்று ஜாதிகள் இரண்டு என்றவன் தமிழன். மூன்று, இயல் இசை நாடகம் என்று தமிழ் மூன்று என்றவன் தமிழன். நான்கு, கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு என்று திசையை மட்டுமல்ல, திசையில் வருகிற காற்றுக்கு பெயர் வைத்தவனும் தமிழன்தான். வடக்கிலிருந்து வருவது வாடை, தெற்கிலிருந்து வருவது தென்றல், கிழக்கிலிருந்து வருவது கொண்டல், மேற்கிலிருந்து வருவது கோடை. காற்றுக்கு பெயர் வைத்த ஒரே ஒரு இனம் தமிழ் இனம். இந்த நான்கு காற்றை இந்த உலகுக்கு சொல்லிக் கொடுங்கள், இடையர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். 5 இலக்கணம், 5 6 சுவைகள், 6 7 7 நான் சொன்னது போல குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் என்று இந்த ராகங்கள் பண்கள் 7. இவைதான் ஆதி தமிழ் பண்கள். இந்த ஆதி தமிழ் பண்களை எங்கள் யுவதிகளும் இளைஞர்களும் பாட பாட 2000 ஆண்டுகளை மீட்டு கொண்டு வந்த பெருமை எங்களுக்கு உண்டு என்று நினைக்கிறேன். நாங்களெல்லாம் திரைப்பட பாடல்களில் தமிழிசை செய்ய முடியுமா என்று சின்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இது எனக்கு 44வது ஆண்டு திரையுலகில். 1980 வந்தேன். 2024 44 ஆண்டுகளாக சொல்லக்கூடிய சில பாடல்களையும் நாங்கள் செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். திரைப்பட பாட்டை நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. திரைப்பட பாட்டுக்குள் எவ்வளவு விஷயம் இருக்கிறது. ஒரே ஒரு திரைப்பட பாடலில் கண்ணதாசன் கம்பனை ஓரடி தாண்டுகிறார். இதை நான் சொன்னால் கம்பன் கழகத்துக்காரர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது, கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அந்த கம்பனை கடன் வாங்கித்தான் கண்ணதாசனே கவியரசானார். எனவே அது கம்பனுக்குத்தான் பெருமையை தவிர கண்ணதாசனுக்கு ஒன்றும் இழிவல்ல, கம்பனுக்கு ஒன்றும் இழிவல்ல. என் தந்தையின் சொத்து எனக்குத்தானே சொந்தம், என் பாட்டனின் சொத்து எனக்குத்தானே சொந்தம். திருவள்ளுவரை நான் திருடுவேன், கபிலனை நான் களவாடுவேன், கம்பனிடம் கொள்ளையடிப்பேன், திருத்தக்க தேவரிடம் திருட்டு வேலை செய்வேன். ஏனென்றால் இவர்களெல்லாம் என் பாட்டனார்கள். பாட்டன் சொத்து வைரமுத்து என்ற பேரனுக்குத்தான் சொந்தம். தப்பே இல்லை. அப்படித்தான் சொல்றாரு. சீதை அசோகவனத்தில் காத்திருக்கா, நிலா வருது. அந்த நிலாவை பார்த்து சீதை சொல்றா, ஏய் நிலாவே, என்னையே முனிகிறீர்களே, நீங்கள் என்னையே துன்புறுத்துகிறீர்களே, அந்த நிலா கிரணம் என் மீது படுகிற போது காதல் உணர்வு மிகுகிறதே, எனக்குள் ஒரு மெல்லிய ஒரு உணர்ச்சி பரவுகிறதே, எனக்குள் காமத்தின் அலை என்னை தொட்டுவிட்டு போகிறதே, என்னையே துன்புறுத்துகிறீர்களே, அந்த ராமனை சென்று துன்புறுத்த மாட்டீர்களா? இந்த துன்பத்தை அனுபவித்தாவது சீதையை தேடி அவன் வரமாட்டானா? என்ன அழகான கற்பனை. கல்லாமதியே, கதிர்வாள் நிலவே, செல்லா இரவே, சிறுகா இருளே, எல்லாம் எனையே முனிவீர், நினையா வில்லாளனையாதும் விழித்திரோ. கம்பன் பாட்டு சொல்றா, எல்லாம் என்னையே தொடுகிறீர்கள், எல்லாம் என்னையே முனிவீர், நினையா வில்லாளனை, என்னை நினைத்து கொள்ளாத அந்த வில் வைத்திருக்கிற ராமன், அவனிடம் போய் உங்கள் திறமையை காட்ட மாட்டீர்களா? அவனை போய் சுடு, அவனை போய் தொடு, அவனை போய் குடை, அவன் நெஞ்சை உடை. இது பூரா கம்பன் நிலாவுக்கு சொல்வதாக சீதை சொல்வது. எங்கால் என்ன பண்ணார் பாருங்க. பத்மினிக்கும் ஒரு சோகம் வருது, பத்மினி வானத்திலேயும் ஒரு நிலா வருது. சீதை நிலா, சீதை வானம் அது வேற. பத்மினிக்கு நிலாபதி, வெண்ணிலவே தன்மதியே என் நில்லுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்குள்ள அவர் சொல்ற,
எம்ஜிஆருக்கு தூது விடுறாப்புல. எம்ஜிஆர் கதாநாயகன், நீ வந்து என்னை வேகமாக வந்து என்னை கூட்டிகிட்டு போ. என்ன பாட்டு தெரியுமா? நிலா நீ போய் சொல்லு, ஆடும் மயில் ஆடவில்லை என்பதையும் சொல்லு, அழகு நிலா சிரிக்கவில்லை என்பதையும் சொல்லு. அடிசாமர் எடுத்து, நான் வாடுவதை அவர் இதயம் வாடாமல் சொல்லு. அம்மா தேவகியம்மா, நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களாம்மா? இல்லைம்மா, அது அவர் என்ன சொல்றாரு? கம்பன் நீ போ, அவனை போய் சுடுன்னு சொல்றாங்க. கண்ணதாசன் நீ போய் சொல்லு, என் அத்தான் மனசு வந்து நொந்து போயிடக்கூடாது, நான் போய் சுடுன்னு சொல்லலை, பட்டும் படாமல் சொல்லிட்டு வா, அவர் வந்துடுவார். நான் வாடுவதை அவர் இதயம் வாடாமல் சொல்லு. சைக்கலாஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் 2 பேர் சீதைக்கும் பத்மினிக்குமான உளவியல் கூறுகளை 2 கவிஞர்கள் எப்படி சிந்தித்திருக்கிறார்கள்? தயவு செய்து திரைப்பட பாட்டு எல்லாம் நல்லவை இல்லை என்று வேண்டுமானாலும் சொல்லுங்கள், திரைப்பட பாட்டில் நல்லவையே இல்லை என்று யாரும் சொல்லாதீர்கள். அது நல்லது உண்டு, கவிதை உண்டு. ஏன் நறுமுகையை சங்க இலக்கியத்தை பிழிந்து தரவில்லையா? பொன்மாலை பொழுது உங்களுக்கு கேதார ராகத்தில் உண்டான ஒரு சிறந்த கவிதை என்று ஆதாரம் இல்லையா? கண்ணதாசன் பாட்டு எத்தனை இலக்கியம்! நதியில் விளையாடி கொடியின் தலை சீவி நடந்த இளந்தென்றலே என்று அவர் சொல்லுகிற போது, மனசுக்குள் தென்றல் மனசுக்குள் புகுந்து சட்டைக்குள் வெளியேறி சடுகுடு பாடுகிற அந்த அனுபவத்தை நீங்கள் அடையவில்லையா? இருக்கிறது. ஏனென்ற ரசிக்க தெரிந்தவனுக்கு எல்லா இடத்திலும் தமிழ் கிடைக்கும், எல்லா இடத்திலும் இசை கிடைக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு விஷயம், ஒரு பாட்டு நாங்கள் என்ன சிரமப்பட்டு தமிழ் இசையை கொண்டாடுறோம் பாருங்க. அன்பே சிவம் அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த படத்தில் வித்யாசாகர் ஒரு மெட்டு போட்டு அனுப்பிச்சிருக்காரு. கமலஹாசன் எனக்கு சொல்கிறாரு, இதில் எப்படியாவது கவிஞர் சிரமத்தை பார்க்காதீங்க, டைட்டில் கொண்டு வந்துடுங்க, அன்பே சிவம்ங்கிற டைட்டில் தலைப்பு அந்த பாட்டுக்குள்ளே வரணும். கொண்டு வந்துடலாங்க, கொண்டு வந்துடலாம். நான் மெட்டை கேட்காமலே சொல்லிட்டேன், கொண்டு வந்துடலாம். மெட்டு வருது, நான் கேட்குறேன் இதில் என்னென்ன வரணும்னு சொல்லி விட்டுருக்காங்க எனக்கு நிறையா. மெட்டு வருது, தா நா நனா, தா நனா நனா, தா நே நனா, தா நே நனா. இதுக்குள்ளே நான் டைட்டில் கொண்டு வரணும். தேரடி தெருவில் தேர் ஓடுவது அதிசயம் அல்ல, 4 அடி தெருவில் தேர் ஓட்ட சொல்லுவார்கள், அதுதான் சினிமா பாட்டு. இந்த 4 அடி தெருவில் தான் தேர் ஓட்டணும். வீடுகளுக்கு பங்கம் வந்துடக்கூடாது, தேர் உடைந்து விடக்கூடாது, அந்த தெருவில் போகிற யாரும் நசுங்கி விடக்கூடாது. இதுக்கு மத்தியில் ஓட்டணும். இது காத்திருக்காங்க. வைரமுத்து பாட்டோட வந்துடுவார், டைட்டிலோட வந்துடுவார், காத்திருக்கிறார்கள். அவங்க சொல்கிறாங்க, இது ரொம்ப கஷ்டம், இது வேறு யாரும் செய்வாங்கன்னு தெரியல, வைரமுத்து கொண்டு வந்து டியூரை கொடுத்துருவார் நம்மக்கிட்ட, வேறு யாரையா வச்சு எழுதுங்கன்னு அப்படின்னு காத்திருக்காங்க. நான் போகிறேன். என்ன சார் டைட்டில் வந்துருச்சா? முயற்சி பண்ணியிருக்கேன். என்ன? யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம், ஆத்திகம் பேசும் அடியவர்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவர்க்கெல்லாம் அன்பே சிவமாகும். அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம், அன்பே சிவம் அன்பே சிவம் என்போம். இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் தான் திரைப்பட பாட்டில் தமிழ் இருக்கு. அசை, ஒரு அசைக்கு பாட்டு எழுதணும், ஒரு ஒழுகிய ஒலிகளுக்கு பாட்டு எழுதணும். நான் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறேன்? இசை மெட்டு என்பது கிழித்து போட்ட சப்தங்கள். கிழித்து போட்ட சப்தங்களை தைத்து எவன் ஒருவன் ஒலியில் பொன்னாடை நெய்கிறானோ அவன் நல்ல கவிஞன்.
இப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. இந்த பாடல்களுக்கு இது எனக்கு நண்பர்களே, தமிழிசை சங்கத்தை இன்னொரு, என்னை எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் தொல்லை செய்யலாம், என்னை எப்போது வேண்டுமானாலும் தமிழிசைக்கு பாட்டு வேண்டும் என்று கேட்கலாம். ஒரு சல்லிக்காசு வாங்காமல் தமிழிசைக்கென்றால் 1000 பாட்டு கொட்டி கொடுப்பேன். உங்கள் கரவொலி தான் எனக்கு முக்கியம், உங்கள் செவிகள் முக்கியம், உங்கள் இசை முக்கியம், உங்கள் அன்பு, உங்கள் லயம், உங்கள் சுகம், உங்கள் நிம்மதி, இதை கொடுப்பதற்குத்தான் கலைஞர்கள் இருக்கிறார்கள். வாழ்வு சிதறி கிடக்கிறது, வாழ்வு உடைந்து கிடக்கிறது, கலை ஒட்ட வைக்கிறது, உடைந்து போன மனதை தைக்கிறது. எனவே இந்த வேலையை எது செய்கிறதோ அதுதான் நல்ல கலை. நண்பர்களே, ஒலி ஓசை என்பது குறித்து இங்கு 2 பெருமக்கள் பேசினார்கள். கலைவாணி விசாகா ஹரி அவர்களும் ஒலி என்ன ஓசை என்ன என்று குறிப்பிட்டார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்களும் ஒலி ஓசை என்று குறிப்பிட்டார்கள். என்ன நுட்பமான ஆட்கள் தெரியுமா? இது உங்கள் தமிழ் ஆசிரியர் சொல்லி கொடுத்திருப்பாரா என்று எனக்கு தெரியவில்லை, உங்கள் பெற்றோர்கள் சொன்னார்களா என்று தெரியவில்லை. ஒலியும் ஓசையும் ஒன்று என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பலர். ஒலி வேறு, ஓசை வேறு. ஓசை என்பது என்ன தெரியுமா? ஓசை என்பது பொருளற்றது. செவிப்புலனுக்கு இன்பம் தந்து உணர்வூட்டும் நாதத்துக்கு ஓசை என்று பெயர். செவிப்புலனுக்கு இன்பம் தந்து உணர்வூட்டும் நாதம், அந்த உணர்வு மட்டும்தான் ஊட்டுது, அது பொருள் சொல்வதில்லை. நல்ல கவனிக்கணும். உணர்வூட்டும் நாதத்துக்கு ஓசை என்று பெயர். நற்பொருளை அறிவுறுத்தி உள்ளத்தில் பதியும் அணு திரளுக்கு ஒலி என்று பெயர். மொழி ஏறிடுது, அதில் ஒரு உயர்ந்த பொருள் வருது. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு அதுல வருது. மத்தளங்கொட்டிய வரிசொங்கம் நின்றூத முத்துடை தாமம் முறைசார்ந்த பந்தற்கீழ் மைத்துடன் நம்பி மதுசூதன வந்தன்னை கைத்தலம் பற்ற கணா கண்டேன் தோழினான் என்ற உயர் பொருள் அந்த ஒலி மீது, ஓசை மீது ஏறுகிறது. அந்த ஓசை மீது ஏறி நற்பொருள் கொடுத்து உங்களை நாதத்துக்குள்ளே தாண்டி உங்கள் இதயத்துக்குள்ளே நுழைந்து நற்பொருள் உணர்த்தி பொருள் ஊட்டுகிற அணுத்திரள் எதுவோ அதற்கு பெயர் ஒலி. ஓசை வேறு, ஒலி வேறு. இதை தெரிந்து கொண்டால் நம்முடைய உயர்வே வேறு. அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி என்றால், இந்த முத்தமிழ் பெருங்கவிஞர் என்ற இந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் நடந்த ஒரு உண்மையை இந்த மன்றத்தில் சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். முத்தமிழ் பேரறிஞர் என்று இந்த தமிழ்ச்சங்கம் எனக்கு அன்போடு வழங்கிய இந்த விருதினை நான் எந்தவிதமான சலனமுமின்றி, எந்தவிதமான ஆராய்ச்சியுமின்றி, கடந்த ஆண்டும் இதே தமிழ்ச்சங்கம் என்னை கேட்டது, ஐயா மன்னித்து கொள்ளுங்கள், இந்த ஆண்டு வேண்டாம், என்னை மன்னித்து விடுங்கள் என்று மறுதளித்து விட்டேன். அது வேறு காரணங்களுக்காக. இந்த ஆண்டு மேற்கொண்டு அன்பு கொண்டு என் மீது சொல்கிற போது, இதற்கு மேல் மறுத்தால் தமிழிசை சங்கத்துக்கு நாம் தருகிற மரியாதையாகாது, ஏசி முத்தையா என்ற என் மதிப்புக்குரிய மனிதருக்கு நான் செய்கிற நன்றியாகாது. தேவகி முத்தையா அவர்கள் மீது எனக்கு ஒரு தாய்ப்பாசம் உண்டு. என்னை அவர் மகன் மாதிரி பார்ப்பார், நான் அவரை தாய் மாதிரி பார்ப்பேன். அந்த தாய் அன்புக்கு நன்றி செலுத்துகிறவர் ஆகாது. ஏற்றுக்கொண்டேன். இசை போடுங்க முத்தமிழ் பேரறிஞர். இதுக்கு பிறகு வந்தது ஒரு சர்ச்சை. ஏற்றுக்கூடாது. இதே 30 பேர் வாங்கியிருக்க, அவங்க வேற நீ வேற, இப்படி சொல்லுகிறார்கள். அப்புறம் நான் இதை வந்து நிராகரிப்பதா, இல்லை என்றால் முதலிலேயே நிராகரித்து விடுவதா, சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் வேண்டாமே என்று நான் நினைத்தேன். உடனே முதலமைச்சருக்கு தொலைபேசியில் அழைத்தேன். அவரை அழைத்து, நடந்தது முந்தா நாள் இரவு தான், அழைத்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை கிளப்பி இருக்கிறார்கள், எனக்கு என்ன செய்வதென்று தோன்றவில்லை. பட்டத்தையே நிராகரித்து விடுவதா, இல்லை என்றால் அங்கே சென்று ஏற்றுக்கொண்டு திருப்பி கொடுத்து விடுவதா? ரெண்டுமே தப்பு.
அவர் சொன்னார், இல்லைண்ணா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க, அவசரப்படக்கூடாது. என்னை அவர் நெறிப்படுத்தினார். முதலமைச்சர் என்னை நெறிப்படுத்தி அவசரப்படாதீர்கள், யோசித்து செய்யுங்கள் என்று சொன்னார். இந்த பட்டத்தை மாற்றி சொன்னால் யாரும் மறுக்க மாட்டார்கள். அப்படி மாற்றிக்கொள்ளலாமா என்று கேட்டேன். நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், தமிழிசை சங்கம் அதை ஏற்றுக்கொள்ளுமா? அவர் கேட்டார். கேட்ட முத்தையாசர் ஏற்றுக்குவாரா? அவர் தலைவர். அரங்காவலர் குழு ஏற்றுக்கொள்ளுமா? வல்லுநர் குழு ஏற்றுக்கொள்ளுமா? இங்கே இருக்கிறவெல்லாம் ஜாம்பவான்கள், அப்படியே பெரிய பெரிய விற்பனர்கள், வித்தகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நான் முயற்சி பண்ணுறேன். ஐயாவை தேடினேன். அவரை பிடிக்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு. அந்த 20 நிமிஷத்தில் சரி கிடச்சிட்டாருன்னா சொல்லிடலாம், நாளைக்கு மாற்றுக்கலாம். இந்த விழா நடக்கிறது நடக்காதது இந்த ஒரு 20 நிமிஷத்தில் இருக்குது. பட்டம் வாங்கிறது எளிதுங்க, அதை அடையிறது அவ்வளவு எளிமை இல்லைங்க. நான் உடனே சொன்னேன், கிடைச்சார் ஐயா, இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருக்குய்யா, என்ன பண்ணலாம்? அப்படியா, இதெல்லாம் இது அப்படியா கேட்டுக்கிட்டே இருந்தார். ஒரு மொழியும் எதிர்மொழி சொல்லலை. பண்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு, சொற்களை அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட மாட்டார்கள். உங்களுக்கு சொல்லுகிறேன், சொற்களை செலவழிக்காதீர்கள். அது மகனாயினும் மகளாயினும் மனைவியாயினும் தலைவனாயினும் தொண்டனாயினும் நண்பனாயினும் சொற்களை அதிகம் செலவழிக்காதீர்கள். இந்த நாட்டில் அதிகமாக விரயமாவது மின்சாரம் அல்ல, அதிகமாக விரயமாவது வார்த்தைகள். அது இலவசமாக கிடைக்கிறது என்பதற்காக நாம் ஊதாரித்தனமாக செலவழிக்கிறோம். மொழி மட்டும் உங்களுக்கு வரி போட்டால் நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள்? ஒரு நாளைக்கு இவன் அனுபவிக்கிற வார்த்தைகளுக்கு இவ்வளவு வரி என்று தமிழ் வரி போட ஆரம்பித்தால் தமிழர்கள் என்ன ஆவார்கள்? சொற்களை கவனமாக பயன்படுத்தணும், செலவழிச்சிடக்கூடாது. அப்படி செலவழித்தார். தங்க காசு போல சொற்களை செலவழித்தார். நான் சொன்னேன், இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் ஐயா, சரியாக இருக்குமா? பேரறிஞர் என்பது அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் உரியது என்று கருதுகிறார்கள். நமக்கு எதுக்கு வம்பு? இது நீங்கள் இந்த விழா சீர்கெட்டு விடக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். இதை முத்தமிழ் பெருங்கவியர்னு மாற்றிவிட்டால் பிரச்சனை இருக்காது. என்ன சபாஷ், உங்களுக்கு ஒன்றும் தடை இல்லையே. என இசை பேரறிஞர் கொடுத்தது அவர்கள், முத்தமிழ் பேரறிஞர் என்று கொடுத்தது நிறுவனம், முத்தமிழ் பெருங்கவியர் என்று சொல்லிக் கொண்டது பட்டங்கூழ் பெறுகிற நானே. எப்படியெல்லாம் எதற்கெல்லாம் தயாராக இருக்கணும் ஒரு பட்டம் பெறுவதற்கு, எதற்கெல்லாம் இது சொல்லி முடிச்சோன்ன சபாஷ். முதலமைச்சர் என் ஆருயிர் சகோதரர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த விருதை எனக்கு வழங்கி அழகு பார்த்திருக்கும் தமிழிசை சங்க தலைவர் ஏசி முத்தையா அவர்களுக்கும், இங்கு வந்து கரவொலி செய்து எனக்கு இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்கி இருக்கும் உங்களுக்கும் என் வணக்கம், நன்றி. வாழ்க தமிழ், வெல்க தமிழிசை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.